இன்னைக்கு நம்ம HTML CSS JavaScript யூஸ் பண்ணி drag and drop ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்போம், ஒரு எலமெண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணி வைக்கிறது தான் இந்த drag and drop ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டு JavaScript லாஜிக்ஸை வச்சு சிம்பிளாக இந்த drag and drop ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். மொபைல் வியூ, டேப்லெட் வியூவில் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரியான JavaScript ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு index.html பேசிக் HTML ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி style.CSSல பேசிக்கான ஸ்டைல்ஸ்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஐகான் ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். ஸோ இப்போ index.htmlல div கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ரெண்டு div கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் div ஹெட்டிங்க்கு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள h1 டேக் drag and dropனு டைப் பண்ணிக்கலாம். இதில் அந்த அண்டு மட்டும் ஸ்பேன் டேக்ல கொடுத்துக்கலாம். இப்போ லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ஸ்டைல்ஸ், கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸை style.CSSல எழுதலாம். ஓகே, கண்டெய்னர் கிளாஸ்க்குள்ள வித் 100%, மார்ஜின் ஆட்டோ, பேடிங் 20 பிக்சல், மினிமம் ஹைட் 100 VUH, பேக்ரவுண்ட் ஹேஸ் 230404. நம்ம பண்ற சேஞ்சஸை லைவ் சர்வர்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஹெட்டிங்க்கு ஸ்டைல்ஸ் எழுதலாம். டாட் ஹெட்டிங் h1, அதுக்குள்ள டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் 60 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி மோனோ ஸ்பேஸ். அடுத்து ஃபாண்ட் சைஸ் 15 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் கலர் ஒயிட் கொடுத்துக்கலாம். அடுத்து ஹெட்டிங்குள்ளே இருக்க ஸ்பேன் எலமெண்ட்டுக்கான ஸ்டைல் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹேஸ் E9-1E63. இப்போ பார்த்தா அந்த அண்டு மட்டும் கலர் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது index.html போயிட்டு அடுத்த div கிளாஸ் நேம் கண்டென்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ரெண்டு div, அதுதான் ரைட் பாக்ஸுக்கும் லெஃப்ட் பாக்ஸுக்குமான div. ஸோ கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் divக்கு லெஃப்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நேம் ரைட் கொடுத்துக்கலாம். div லெஃப்ட்டுக்குள்ள லிஸ்ட் div கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ராகபிள் ட்ரூ கொடுத்துட்டு அந்த divக்குள்ள நம்ம இமேஜை செட் பண்ணிக்கலாம். அந்த divக்கான நேமை லிஸ்ட் 1ன்னு கொடுத்துக்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு 4 லிஸ்ட்டு div வேணுன்றனால அடுத்தடுத்து div 2, 3, 4ன்னு காப்பி பண்ணி நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டென்ட் divக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். பேடிங் 10%, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், கேப் 50 பிக்சல், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டென்ட் div சென்டராக அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எகைன் index.html போயிட்டு அடுத்த கிளாஸுக்கான ஸ்டைல்ஸ் எழுதலாம். இங்கே ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது இந்த கிளாஸ் செலக்டருக்கு பதிலாக ஐடி செலக்டாரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இதோட ஐடியை கால் பண்ணி தான் கோடு எழுதுவோம். ஸோ மாற்றிக்கலாம் அதை. ஸோ இப்போது ஐடி லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். பேடிங் 10 பிக்சல், பார்டர் 2 பிக்சல், டேஷ்டு ஒயிட் கொடுத்துக்கலாம் கலரு. ஸோ இப்போ பார்த்தா நம்ம அவுட்புட்டில் பாக்ஸு டேஷ்டாக மாறிடுச்சு. அடுத்து பார்டர் ரேடியஸ் 8 பிக்சல், மார்ஜின் 20 பிக்சல், வித் 300 பிக்சல், மினிமம் ஹைட்டு 400 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து div லிஸ்ட்டுக்கான ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணலாம். பேடிங் 10 பிக்சல், மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல், கர்சர் கிராப், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கலாம். கேப் 10 பிக்சல், பார்டர் ரேடியஸ் 6 பிக்சல் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பேக்ரவுண்டு E9-1E63 ஹேஸ். அடுத்து ஹைட்டு 60 பிக்சல், மார்ஜின் 30 பிக்சல், லாஸ்ட்டாக கர்சர் கலர் ஒயிட் கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க இமேஜுக்கு ஸ்டைல்ஸ் எழுதலாம். வித் 10 பிக்சல், மார்ஜின் ரைட்டு 15 பிக்சல், மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா நம்ம எல்லா ஸ்டைல்ஸுமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அவுட்புட்டை பார்த்தா நம்ம அப்ளை பண்ண எல்லா ஸ்டைல்ஸுமே கரெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் பாக்ஸில் இருக்கிறத ரைட் பாக்ஸுக்கு ட்ராக் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்ஸை எழுதலாம். ஸ்கிரிப்ட் டாகுக்குள்ளே வேரியபிள் லெட்டில் வேரியபிள் நேம் லிஸ்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு document.get element by class name லிஸ்ட். ஏன்னா நம்ம லிஸ்ட்டை வந்து கிளாஸ்ன்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ document.get element by class nameன்னு வச்சுக்கணும். அடுத்து லெட் வேரியபிளில் ரைட் பாக்ஸுன்ற நேமில் document.get element by idக்குள்ள div ரைட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் div ரைட்டை ஐடின்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெட்டு
left box equal to document.getElement by id குள்ள நம்ம div left வச்சுக்கலாம். அடுத்த வேரியபிள் நேம் letல selected நேம்ல நல்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார் லூப்ல கண்டிஷன் வேரியபிள் let list of lists கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு ஆட் ஈவெண்ட் லிஸ்னருக்குள்ள டெக்ஸ்ட்டவோ எலமெண்ட்டவோ ட்ராக் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் dragstart கொடுத்துக்கலாம். அடுத்து அதுக்குள்ளே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் நல்லோட வேரியபிள் நேம் selected equal to e.target. நெக்ஸ்ட்டு அரேக்குள்ள லெஃப்ட் பாக்ஸ் ரைட் பாக்ஸ் ரெண்டையும் கொடுத்துக்கலாம். அதை .forEach மெத்தடில் box.add event listener மூலமாக ட்ராக் ஓவர் ஈவெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் e.preventDefault கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு box.add event listenerல ட்ராப்ன்ற ஈவெண்ட்டை கால் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் இஃப்குள்ளே செலக்டடுன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே box.append child கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே செலக்டடை டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் செலக்டட் ஈக்குவல் டு நல்லுன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப்புக்கான லாஜிக்ஸ் தான். ஸோ இதெல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணி மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் செக் எம்டி மேலே கொடுத்துருக்க மாதிரியே அரேக்குள்ள லெஃப்ட் பாக்ஸ் ரைட் பாக்ஸ்னு கொடுத்துட்டு .forEach மெத்தடுக்குள்ள let existingன்ற வேரியபிளில் பாக்ஸ்ன்ற கால்பேக் மூலமாக box.querySelector பாக்ஸ் எம்டியா இல்லையான்னு செக் பண்ணி மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உள்ள .empty மெசேஜ்னு ஒரு கிளாஸ் நேம் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸை style.css போயிட்டு கலர் #888 கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் இத்தாலிக், டெக்ஸ்ட் அலைன், சென்டர், மார்ஜின் டாப் 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எகைன் ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட்டு இஃப் கிரியேட் பண்ணி அதில் எக்ஸிஸ்டிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் .remove ஆயிருந்தா அந்த மெசேஜை டிக்ளேர் பண்ணன்னு சொல்லியாச்சு. அது என்ன மெசேஜ்னா அடுத்ததுல இஃப்குள்ள box.querySelector all கொடுத்து அதுக்குள்ள கிளாஸ் நேம் .list டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து அதோட லென்த்தை செக் பண்ணுறதுக்கு length கொடுத்து $0 கொடுத்தோம்னா லிஸ்ட்டோட வேல்யூ 0வா இருக்கும்போது அந்த மெசேஜை டிக்ளேர் பண்ணன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு லெட்டு மெசேஜ் ஈக்குவல் டு document.createElement கொடுத்து b டேகை உள்ள கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெசேஜ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் அந்த எம்டி மெசேஜை இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைனில் மெசேஜ் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு box.id ஈக்குவல் டு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கண்டிஷன் லெஃப்ட் பாக்ஸ் எம்டியா இருந்துச்சுன்னா லெஃப்ட் பாக்ஸ் இஸ் எம்டி மெசேஜ் வரணும். ஆர்எல்ஸ் ரைட் பாக்ஸ் எம்டின்னு வரணும். ஸோ இவ்வளவுதான் டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமா கண்டிஷன் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் box.append childல இந்த மெசேஜை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஃபங்க்ஷன் செக் இஃப் எம்டியை கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செக் இஃப் எம்டி ஃபங்க்ஷனை மேலே இஃப்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட்ல இருந்து ரைட் பாக்ஸுக்கு மூவ் பண்ணியாச்சுன்னா லாஸ்ட்டாக இந்த செக் இஃப் எம்டின்ற ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கிட்டு ஒருவேளை எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த எம்டி மெசேஜை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை செக் பண்ணலாம். லெஃப்ட் பாக்ஸில் இருக்கிறத எல்லாத்தையும் ரைட் பாக்ஸ்க்கு மூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே இப்போ மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி அடுத்ததை மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே மூவ் ஆகுது. எம்டி ஆனதுமே லெஃப்ட் பாக்ஸ் எம்டின்னு மெசேஜும் காட்டுது. அதே மாதிரி ரைட் பாக்ஸ் எம்டின்னு மெசேஜ் காட்டுது. ஸோ நம்மளால ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியுது. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரியான ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.